கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இந்த அருமையான காலை வேளைக்காக தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை எபிரெயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். இது ஒரு அற்புதமான வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய லைஃப்பில் எல்லாம் மாறிக்கொண்டு இருக்கிறது. எல்லாம் மாறுகிறது என்று சொல்லுகிறதை காட்டிலும் நாமே மாறிக்கொண்டு தான் இருக்கிறோம். சின்னவனாக இருந்தோம், இல்லை சிறியவளாக இருந்திருப்பீங்க, யூத்தாக இருந்திருப்பீங்க, வளர்ந்துருப்பீங்க, ஒரு தாயாக இருப்பீங்க, இல்லை ஒரு தகப்பனாக இருப்பீங்க, வயது முதிர்ந்தவர்களாக இருப்பீங்க. நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நம் தோற்றத்தில் ஒரு மாற்றம், நம் முகத்தில் ஒரு மாற்றம், நமது வயதில் ஒரு மாற்றம், அனுபவத்தில் ஒரு மாற்றம், எல்லாம் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அறிவியலுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மாற்றங்கள், கடைசி காலத்தில் அறிவு பெருகுமா, அந்த மாற்றம் இப்பொழுது நம்ம கண்களால் பார்க்க முடிகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மையாக நமக்கு நண்பனாக தோழியாக இருந்தவர்கள் கொஞ்சம் பணம் வந்த உடனே, இல்லை படிப்பு வந்த உடனே, அந்தஸ்து வந்த உடனே, ஒரே கிராமத்தில், ஒரே சிட்டியில், ஒரே டவுனில், ஒரே ஸ்கூலில், ஒரே காலேஜில் படித்து, ஒரே இடத்துல, ஒரே கடையில் சாப்பிட்டு, இல்லை ஒரே அனுபவத்தில் வாழ்ந்த, ஒரே சபையில் இருந்து கூட நீங்கள் எழும்பியிருக்கலாம், ஒரு அன்போடு வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மாறி இருக்கிறார்கள். அவர்கள் முன்பு போல் அல்ல என்று நீங்கள் உணரலாம். இப்படி மாறக்கூடிய இந்த உலகத்தில் ஒரு நங்கூரம் போல இறங்குகிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் மாறவில்லை, இன்றும் மாறவில்லை, என்றும் மாறப்போறதில்லை. Jesus Christ is same forever. He will never going to change himself. அவர் யாருக்காகவும் அவர் தன்னை மாற்றப் போகிறது இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். தேவ ஜனங்களே, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிற வார்த்தை இதுதான். எப்படி இயேசு இந்த பூமியில் வந்து எல்லாருக்கும் உதவி செய்தாரோ, அந்த நேரத்தில் எப்படி அன்பாக இருந்தாரோ, எப்படி வியாதிஸ்தர்களை குணமாக்கினாரோ, அதே அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் விசுவாசம்தான் அவருக்கு தேவை. உலகம் என்ன சொல்லட்டும், சூழ்நிலைகள் என்ன சொல்லட்டும், நீங்கள் அப்பா மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அந்த காலத்தில் இயேசு அற்புதங்களை மட்டும் செய்யலை. அந்த நாட்களில் இயேசு எதை செய்தாரோ அதை இன்னைக்கும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அவர் இன்னைக்கும் அதே வல்லமையோடு செயல்படுகிறதை பார்க்க முடிகிறது. தெய்வ ஜனமே, அதை உங்களால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இல்லைன்னு நினச்சிடாதீங்க. அவர் இன்னைக்கும் ஊழியர்களை எழுப்புகிறார். இன்னைக்கும் பெரிய பெரிய தேவ ராஜ்யத்தை கட்டக்கூடிய நபர்களை எழுப்புகிறார். ஃபினான்சியல் ரீதியாக கிங்டத்திற்கான கிங்டம் பில்டர்ஸை எழுப்புகிறார். ஆவிக்குரிய ராஜ்யத்தை எழுப்புகிறதற்கு நிறைய பிசினஸ்மேன்ஸை எழுப்புகிறார். அறிவாளிகளை எழுப்புகிறார். வேதத்தை படித்து தேவனுக்காக நிற்கக்கூடிய ஞானிகளை எழுப்புகிறார். ஆவிக்குரிய போர் வீரர்களை எழுப்புகிறார். அவருடைய ராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போர் வீரர்களை பவுலை போல, சீலாவை போல நபர்களை எழுப்புகிறார். எந்த சந்தேகமும் இல்லை. இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், உங்களை எழுப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் சத்தியம் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு அதே இயேசு நம்ம கூட இருந்து சத்தியமாகவே நம்ம கூட இருக்கிறார். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்பியிருக்கிறார். அந்த ஃபார்மேட், அந்த கரெக்டான ஃபார்மெட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு பேசுகிறதை புரிய முடியும். அவர் வழிகாட்டுகிறதை புரிய முடியும். ஆம், பிரியமான தேவ ஜனங்களே, ஆவியானவர் இன்னைக்கு அதை தான் இம்பேக்ட் பண்ணுகிறார் உங்களுக்குள்ளாடி. அன்னைக்கு இயேசு போதித்து கொடுத்தாரு, இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாரா? சொல்லிக் கொடுப்பார். ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார். தம்முடைய சீசர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்னைக்கு தன் சீசர்களுக்கு அதை மறைக்காமல் சொல்லிக் கொடுத்தார். மக்களுக்கு ஓமைகளாக சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு நீங்க ஆண்டுடைய சீசர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரகசியத்தை சொல்லிக் கொடுப்பார். நிச்சயமாக சொல்லிக் கொடுப்பார். எந்த சந்தேகமும் இல்லை. கொஞ்ச நாள் பாடுபட்டது போல இருக்கலாம். காத்திருக்கிற அனுபவத்தில் போயிருப்பீங்க. காத்திருக்கிற அனுபவத்தில் போனதுனால கர்த்தர் பேசுகிறது போல உங்களுக்கு உணர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், என்னால் தைரியமாக சொல்ல முடியும், இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருதுன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட போகிறது. சும்மா அல்ல,
அவர் உங்களை ஒரு காரியத்தோடு இணைச்சிருக்கிறார்னா, இந்த அருமையான ப்ரேயர் டைம் என்ற சேனலோடு உங்களுக்கு ஒரு லிங்க் வந்திருக்குன்னா, என்னால் சொல்ல முடியும், உங்கள் லைஃப் மாறும். இந்த கனெக்ஷனை விடாதீங்க. ஆவியானவர் பேசுகிற இந்த உறவை விடாதீங்க. ஒவ்வொரு வேரையும் ஒவ்வொரு இடத்துல வைப்பார். ஆண்டருக்கு தெரியும் உங்கள் கையில் 5 விரல் இருக்குது. இந்த கையில் உள்ள 5 விரல் உங்கள் தலைக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கோழி மாதிரி இருக்கும். கோழிக்கு தலையில் ஒரு 4-5 முள் மாதிரி ஒரு கிரீடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை மாதிரி இருக்கும். அது கரெக்டாக கையினுடைய விரலில் வச்சார். இதே போல் தேவ ஜனமே யார் யாரெல்லாம் எங்கெங்கே இணையணுமோ அங்கங்கே இணைச்சார். சிலரை பாருங்கள், ஆண்டவர் சில ஊழியர்களோடு வச்சிருப்பார். சிலர்லாம் வாழ்க்கையில் ஊழியர்கள் கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் சிலர் இருக்கிறாங்க பாருங்களேன், ஊழியர்களை பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அந்த ஊழியர்களை டிவியில் பார்த்துருப்பாங்க, ஆனால் நேராக பார்த்துருக்க மாட்டாங்க. சிலர் 1-2 வாட்டி பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த டிவி மூலமாக, செல்ஃபோன் மூலமாக அவர்களை பார்த்து கொண்டு அவர்கள் பேசுகிற வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்பாங்க. ஒவ்வொரு நபர்களுக்கு என்னென்ன அழைப்பு இருக்குதோ அந்த அழைப்பு உள்ளவர்களை தானாய் அவர்கள் தேடி போவார்கள். இன்னைக்கு சிலர் ப்ரேயர் டைம் சேனலை தேடி வந்திருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்க அழைப்போடு அது மேட்ச் ஆகிருக்கு. அவங்க அழைப்புக்கு இந்த சத்தம் தேவையா இருக்கு, அதனால தான் வராங்க. தேவ ஜனங்களே, ரேஷன் கடைக்கு மக்கள் ஏன் போகிறாங்க? ஏன்னா அங்கே பொருள் அவங்களுக்கு தேவை, போகிறாங்க. சிலர் பாருங்க சூப்பர் மார்க்கெட் போவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. சிலர் பாருங்க பெட்டி கடையில் போவாங்க, அவங்களுக்கு தேவையான பொருள் பெட்டி கடையில் இருக்குது. சிலர் பாருங்க மார்க்கெட்டில் போய் வாங்க, ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் போய் ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி எடுத்தால் தான் அவங்களுக்கு நிம்மதி. இதே போல் தேவஜனமே பறந்து விரிந்த இந்த உலகத்தில், நம்ம தேசத்தில், நம்ம மாவட்டத்தில், உங்கள் கிராமத்தில் இல்லை உங்கள் டவுனில் இல்லை உங்கள் சிட்டியில் கர்த்தர் உங்களை தேடி இந்த வார்த்தையை கொண்டு வராருன்னா உங்களை பார்த்து சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்யணும்னு நினைக்கிறார். உங்களுக்குள்ளே ஏதோ ஒன்றை இம்பேக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவருடைய ஆவியை உங்களுக்குள்ளே ஊதணும்னு நினைக்கிறாரு. உங்கள் மூலமாக அவர் செயல்படணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இந்த அழைப்போடு இணைச்சிருக்கிறார் தேவஜனமே. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு இணைப்புரியாத இணைப்பு கிடைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா 4-5 ஊழியர்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. 4-5 ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் பேசி கொண்டு இருப்பார். அவங்க சபைக்கும் போவாங்க, மீதி உள்ள நேரத்தில் இப்படி ஆன்லைனில் கேட்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும்னு ஒரு ஏக்கத்தை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மேலே அப்படிப்பட்ட அழைப்பு இருக்கும். அந்த அழைப்பு அவர்களை இழுக்கும். வேதத்தில் யோவான் ஸ்நானகன் என்ற நபர் இருந்தார். ஒரு கூட்டம் மக்களை கர்த்தர் அங்கே கொண்டு போனார். பிறகு இயேசு வந்தார். ஒரு கூட்டம் மக்கள் இயேசுக்கிட்ட வந்தாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பேதுரு யோவான் வந்தாங்க. ஒரு கூட்ட மக்கள் பேதுரு யோவான் கிட்ட வந்தாங்க. ஒரு கூட்ட மக்கள் பவுலுக்கு பின்னாடி போனாங்க. தேவ ஜனங்களே, ஒவ்வொரு அழைப்பு சம்பந்தமான நபர்களை ஒவ்வொரு வேரோடு கர்த்தர் இணைக்கிறார். இன்னைக்கு நீங்கள் இந்த இடத்துல இணைக்கப்பட்டு இந்த சத்தத்தை உங்கள் காதில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த அழைப்புக்கு மேலே இறங்கின அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும். 2019 ஆண்டு என்னுடைய அறையில் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நான் அழுது ஜெபித்தேன், ஆண்டவரே பெரிய பெரிய அற்புதங்கள் எங்கள் தேசத்தில் செய்யும், திரள் ஆத்துமாக்களை சந்திக்க உதவி செய்யும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துகிறார். ஆனால் திடீர்னு பாருங்க, இந்த 2025 ஆண்டில் இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக 100 நாள் ஜெபத்தை ஏறெடுக்க வைத்தார். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு மேலே ஆண்டவரோட உதவி செய்தார். இது நம்மளுடைய பலத்தினால் நடக்காத தேவச்சனமே. இல்லாவிட்டாலும் அநேக வாலிபர்களையும் அநேக தேவனுடைய ஊழியர்களையும் எழுப்ப பைபிள் காலேஜுகள் மூலமாக எனக்கு உதவி ப்ரீச் பண்ணவும் டீச் பண்ணவும் கர்த்தர் உதவி செய்தார். ஏராளமான நபர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி எழுப்பாட்டி விட உதவி செய்தார். ஆனாலும் பல லட்சங்களையும் தொட உதவி செய்ததுக்கு ஒரே காரணம், அந்த இரவு என்னுடைய அறையில் ஒருவர் தோன்றினார். என் அறையில் ஒருவர் நடந்து வருகிறதை உணர்ந்தேன். என் கைகளை பிடித்து என்னை தூக்கினார், என்னோடு பேசினார். 15 நிமிடம் என்னோடு பேசினார். மறுபடியும் ஒரு செவுர் வழியாக மறைந்து போனார். அவர் சொன்னார், உன் கைகளை பிடித்து யாரை தூக்குகிறியோ அவர்கள் வாழ்க்கை மாறும் என்று சொன்னார். ஆம் தேவஜனமே, வார்த்தைகள் மூலமாக இன்னைக்கு உங்களை தூக்க ஆண்டவர் உதவி செய்கிறார். எனக்கு தெரியும், என்னோடு பேசின என் இயேசு கிறிஸ்து நமது அருமை இரட்சகர். இந்த ஊழியத்துக்கு மேலே வச்ச இந்த கிரேஸ், இந்த அபிஷேகம் நான் விசுவாசிக்கிறேன், இது உங்கள் மேலே இறங்கும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் 7 மடங்கு தேவனுக்காக கிரியை செய்வீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பல மடங்கு பயங்கரமான காரியங்களை செய்வார். காரணம் என்ன தெரியுமா? ஊழியர்கள் மாறலாம், ஊழியம் மாறி போகலாம், ஒவ்வொரு ஊழியம் வந்து கொண்டு இருக்கலாம், ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தர் பயன்படுத்தலாம். ஆனால் இதையெல்லாம் செய்கிற இயேசு மாறாதவர்.
ஆனால் இயேசு நேற்றும் இன்றும் என்றைக்கும் மாறாதவர். அவர் உங்களை ஒரு இடத்துல நிறுத்தி இருக்கிறாருன்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. வாழை மரத்தை வாழை மர தோட்டத்துக்குள்ளே நிறுத்துவாங்க, முருங்கை மரத்தை முருங்கை மர தோட்டத்துக்குள்ளே நிறுத்துவாங்க. கிரேப்ஸ், இந்த கிரேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த திராட்சை தோட்டத்துக்குள்ளே வைப்பாங்க. அப்படி தான் உங்கள் அழைப்பு என்னவோ அதை சார்ந்து தான் நீங்கள் இங்கே வந்து இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இந்த அழைப்பினுடைய சிறப்பு நிறையா இருக்குது. கர்த்தர் இந்த அழைப்புக்கு கொடுத்தது நிறையா இருக்குது. அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அநேக தேவ ராஜ்யங்களை குறித்த ரகசியங்களை பேசியிருக்கிறார். என்ன நடக்க போகுது தேசத்தில், எப்படி ஊழியங்கள் இருக்கும், எப்படி பிசாசின் ராஜ்யம் அழியும், எப்படி இயேசுவின் வருகை வரும், அதற்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், ஆத்துமாக்களை எப்படி ஆதாயப்படுத்தணும், எப்படி பிசாசுகளை விரட்டணும் என்றெல்லாம் அவர் நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். நம்ம இந்த யூடியூப்லலாம் இதெல்லாம் பேச முடியாது. இது ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம், இதில் ஜெபம் மட்டும்தான் பண்ண முடியும். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், பேசப்படாத அநேக ரகசியங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ன கூறினாரோ அநேக காரியங்கள், வெளியே சொல்ல முடியாத நிறைய ரகசியங்கள் இந்த ஊழியத்துக்குள்ளே இருக்கிறது. அதில் தான் நீங்கள் பங்காளராக வந்திருக்கிறீங்க, வந்து இணைஞ்சிருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்குள்ள அந்த வார்த்தை வந்து கொண்டு இருக்கு. நான் விசுவாசிக்கிறேன், இதில் ஒரு 100 பேரை கர்த்தர் தொட்டு இந்த 7 மடங்கு அபிஷேகத்தை உங்க மேலே போட்டார்னா தேசத்தை அசைப்பீங்க. உங்களை மாதிரி ஒரு நபரை திரும்பி பார்க்கவே முடியாது. கர்த்தர் ஒரு ஊழியரை எழுப்புறாருன்னா அவரை மாதிரி ஒரு நபரை நீ பார்க்க முடியாது. பவுலை போல ஒரு நபரை காட்ட முடியுமா? முடியாது. ஏன்னா பவுல் மேலே வச்ச கிருபை அப்படிப்பட்ட கிருபை. பேதுருவை போல ஒரு நபரை நீ காட்ட முடியுமா? பேதுரு மேலே வச்ச கிருபை அப்படிப்பட்ட கிருபை. எஸ்தரை போல ஒரு நபரை காட்ட முடியுமா? இல்லை. எஸ்தர் வேற, தெபொராள் வேற. ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு தாகம், ஒவ்வொரு பேரும் கிறிஸ்துவின் சரீரத்தில் ஒவ்வொரு அவயமாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த அழைப்பு வச்சிருக்கிறார். ஸோ இந்த அழைப்போடு இணைஞ்சிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னால அவருடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, எல்லாரும் மாறும் பொழுது நீர் மாறாதவராக இருக்கிறீர். எதற்காக எங்களை இணைத்தீர்? எதற்காக ஒரு அபிஷேக ஊற்றோடு இணைத்தீர்? எந்த நோக்கத்திற்காக எங்களை அழைத்தீர் என்று இன்னைக்கு நீர் பேசினீர். அப்பா, எங்கள் இருதயத்தை தைரியப்படுத்தினீர். எங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு ஊழியம் இருக்கிறது, ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் என் வாழ்க்கையில் இருக்கிறது என்று ஒவ்வொரு பேருக்கும் நீர் இன்று பேசினீர். உமக்கு கோடி நன்றி. நீர் பெருக நாங்கள் சிறுகணும், அந்த மகிமை வெளிப்படுத்துங்க. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் வெளிப்படணும். அதற்கு எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஜப குறிப்புகள் யாரெல்லாம் கமெண்டில் பதிவிடுறாங்களோ ஒரு அக்கினி இறங்கி அந்த ஜப குறிப்புகளை விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவச்சனங்களை இன்று 9 மணி அளவில் நல்ல ஒரு ஜபம் இருக்கிறது. நம்ம ப்ரைட் டைம் சேனலில் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அதில் பேசுவார். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளுங்க. அது இந்த வருட கடைசியில் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே அது உங்களை கொண்டு செல்லும். புதிய வருடத்தை இன்னும் பரிசுத்தத்தோடு, இன்னும் அபிஷேகத்தோடு, தேவ தரிசனத்தோடு, திட்டங்களோடு உள்ள நுழைய அது உதவி செய்யும். இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.